கொடூரமான கொலைகளை செஞ்ச குற்றவாளின்னு ஜெயானந்தனை கேரளா போலீஸ் சொல்லுச்சு. ஆதாரமே இல்லாத ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு தன்னார்வ அமைப்பும் ஜனநாயக தூணான பத்திரிகையாளர்களும் மறுத்தாங்க. ஜோடிக்கப்பட்ட வழக்கா இல்ல உண்மையிலேயே குற்றவாளியான புரியாத புதிரா இருக்காரு ஜெயானந்தன். ஜெயில இருந்து தப்பிச்சவரு அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கங்க. செக்ஷன் 302 கேஸ் நம்பர் 34 ரிப்பர் ஜெயானந்தன். எபிசோட் 2 புனிதரா புரியாத புதிரா. கேரளாவையே உலுக்கின தொடர் கொலைகள் செஞ்ச குற்றவாளிய போலீஸ் வலவிரிச்சு தேடினாங்க. ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மீனவரான ஜெயானந்தன் திடீர்னு ஒரு நாள் போலீஸால கைது செய்யப்பட்ட போதுதான் கொடூரமான 7 கொலைகள்ல அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அதுல 3 வழக்குல ஜெயானந்தன் விடுவிக்கப்பட்டாலும் 2 வழக்குல தண்டனை கிடைச்சது. குறிப்பா புத்தன் வெளிக்கரா பகுதியைச் சேர்ந்த தேவகி கொலை வழக்குல ஜெயானந்தனுக்கு மரண தண்டனை கிடைச்சது. ஒரு வழியா கேரளாவை அச்சுறுத்தின கொலை சம்பவங்கள்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்பட்டதால மக்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா ஜெயானந்தன் ஜெயில இருந்து தப்பிச்சு போனது போலீஸுக்கு பெரிய தலைவலியா மாறுச்சுன்னு போன வார எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் பல திருப்பங்களை பார்த்துச்சு ஜெயானந்தன் விவகாரம். பல முக்கியமான வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருந்த குற்றவாளிகள் கண்ணூர் ஜெயில அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஜெயானந்தன் அங்கிருந்து தப்பிச்சு போனதால ஜெயிலோட பாதுகாப்பை பத்தி வெளியில விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. அதனால கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துச்சு கேரள காவல்துறை. ஜெயானந்தன் தப்பிச்சு போன சமயத்துல அங்க டியூட்டியில இருந்த ஒரு டெபுட்டி ஜெயிலர் 4 சிறை வார்டன்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ ஜெயிலுக்குள்ள நடந்த ரெய்டுல 2 லாரி அளவுக்கு ஆயுதங்கள், போதை மருந்துகள், அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி கருவிகள் எல்லாம் கூட கிடைச்சது. ஜெயில ஜிம் கருவிகளான விசித்திரமா பார்த்த போலீஸ் நடத்தின விசாரணையில தப்பிச்சு போறதுக்காக ஜெயானந்தன் தன்னுடைய எடையை குறைச்சது தெரிய வந்துச்சு. கொஞ்சம் மெலிஞ்சாதான் கம்பிகளுக்கு நடுவுல புகுந்து போக முடியும்னு பக்காவா திட்டம் போட்டு அதை செயல்படுத்தினது போலீஸ்காரங்களையே வியக்க வச்சது. இந்த சூழ்நிலையில தான் ஜெயானந்தன் ஊட்டியில தங்கி இருக்கிற விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. ஊட்டியில இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல ஜெயானந்தனுக்கு அறிமுகமான ஒருத்தரோட வீடு இருந்துச்சு. ஜெயானந்தன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உள்ளூர்ல இருக்க முடியாம இந்திரா தன்னோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அப்பப்போ ஊட்டிக்கு வந்து போனது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதே சமயம் ஜெயானந்தன், இந்திரா 2 பேரோட செல்போன் நம்பர்களையும் போலீஸ் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போதான் அவங்க ஊட்டியில தங்கி இருக்கிறது உறுதியாச்சு. கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே ஒரு போலீஸ் படை ஊட்டிக்கு கிளம்புச்சு. அங்க வச்சு ஜெயானந்தனை மடக்கி பிடிச்சாங்க கேரள போலீஸ். ஆனா ஜெயானந்தன் கூட சேர்ந்து தப்பிச்ச ரியாஸை பத்தி எந்த விதமான தகவலும் கிடைக்கல. ரியாஸுக்கு வெளிநாடுகள்ல நிறைய தொடர்பு இருக்கிறதால இந்தியாவை விட்டு தப்பிச்சு போகாம இருக்க விமான நிலையங்கள்ல தகவல் கொடுத்து வச்சாங்க. இன்னொரு பக்கம் ஜெயில இருந்து தப்பிச்சு போன ஜெயானந்தனோட வாழ்க்கை ஒரே நாள்ல திரும்பவும் சிறை கம்பிகளுக்கு இடையில முடங்கி போச்சு. ஜெயானந்தன் சம்பந்தப்பட்ட முதல் பெரிய குற்றச்சம்பவம் 2003 செப்டம்பர்ல நடந்ததா போலீஸ் ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. மலா பகுதியைச் சேர்ந்த ஜோஸ் அப்படிங்கிறவரை தூங்கிட்டு இருக்கும்போது கடப்பாறையால தாக்கி 17,000 ரூபாய் பணத்தையும் ஒரு வீடியோ கேசட் பிளேயரையும் திருடிட்டு போன சம்பவம் தான் ஜெயானந்தனோட குற்றப்பட்டியல்ல முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம்தான் நபீசா பௌசியா கொலை, சகாதேவன் நிர்மலா கொலைன்னு ஜெயானந்தனோட கிரைம் ரேட் ஏறி இருக்கு. கடைசியா நடந்த தேவகியோட கொலை சம்பவம் தான் ஜெயானந்தனோட கொடூர கொலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. ஆனா ஜெயிலுக்கு போன அப்புறமும் ஜெயானந்தனோட நடவடிக்கைகள் போலீஸ எப்பவுமே அலர்ட்டாவே இருக்க வேண்டிய கட்டாயத்துல கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஒரு தடவை ஜெயிலிருந்து தப்பிச்சு போன ஒரு கைதிக்கு திரும்பவும் அப்படி ஒரு எண்ணமே வராது. ஆனா ஜெயானந்தனுக்கு தப்பிச்சு போகணுங்கிற ஒரு ஐடியா மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. திருவனந்தபுரம் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த ஜெயானந்தன் 2வது தடவையா ஜெயிலிருந்து தப்பிச்ச சம்பவம் 2013 நடந்துச்சு. முதல் தடவை ஜெயிலில் இருந்து தப்பிக்கும் போது எப்படி ரியாஸ் வந்து சேர்ந்துகிட்டானோ அதே மாதிரி 2வது தடவையும் பிரகாஷ்னு ஒருத்தன் ஜெயானந்தனோட கூட்டு சேர்ந்தான். திருட்டு வழக்குகள்ல சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிரகாஷும் ஜெயானந்தனும் சேர்ந்து பக்காவா ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு போறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஜெயில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
அதுலயும் ஏற்கனவே தப்பிச்சு போய் திரும்பவும் போலீஸ் கிட்ட மாட்டின ஜெயானந்தனுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஆனா தப்பிச்சே ஆகணும்னு ஜெயானந்தன் முடிவு எடுத்தப்போ அதுக்கு துணையா நின்னான் பிரகாஷ். ஒரு கைதி தப்பிச்சு போறதுக்கு 2 பெரிய டாஸ்க் இருக்கு. முதல்ல சிறை அறையில இருந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் யார் கண்ணலையும் படாம மதில் சுவரை தாண்டி குதிக்கணும். தங்களோட திட்டத்துக்கு தேவையான பொருட்களை ரகசியமா சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெயில இருக்கிற ஒர்க் ஷாப்ல இருந்து ஹேக்ஸா பிளேடுகளை தெரியாம எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜெயில் ஹாஸ்பிட்டல் இருந்து வேட்டிகளை எடுத்துக்கிட்டு வந்து மறைச்சு வச்சாங்க. ஜூன் 9ஆம் தேதி திட்டத்தை செயல்படுத்துறதுன்னு முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு நைட் யாருக்கும் சந்தேகம் வராதபடி கம்பிகளை அறுத்துட்டு வெளியே வந்தாங்க. ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வேட்டிகளை நீளமான கயிறு மாதிரி இறுக்கமா முடிச்சு போட்டு கட்டுனாங்க. அதோட ஒரு முனைய மதில் சுவரோட உச்சியை நோக்கி வீசினாங்க. அது மேல போய் லாக் ஆனதும் ஒவ்வொருத்தரா மேலே ஏறி வந்தாங்க. மேலே ஏறின மாதிரியே வேஷ்டிகளை உபயோகப்படுத்தி மெதுவா கீழே இறங்கினாங்க. அங்கிருந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில தப்பிச்சு போனாங்க. மறுநாள் காலையில இந்த சம்பவம் கேரள காவல்துறையையே கதிகலங்க வச்சது. ஒரு கைதி 2வது தடவையா ஜெயில இருந்து தப்பிச்சு போனது சிறைத்துறைக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குச்சு. அன்னைக்கு டியூட்டியில் இருந்த ஒரு சிறைத்துறை அதிகாரி, 4 வார்டன்கள், 3 ஒப்பந்த தொழிலாளர்கள்னு 8 பேர் மேல முதற்கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. சிறை அதிகாரிகளோட உதவி இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கறதால அது சம்பந்தமான விசாரணையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போதான் சிறை அதிகாரிங்க சிலர் ஜெயானந்தனோட மனைவி கிட்ட செல்போன்ல பேசி இருக்கிற தகவல்கள் தெரிய வந்துச்சு. இன்னொரு பக்கம் தப்பிச்சு போன கைதிகளை பிடிக்க தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடினாங்க காவல்துறை. அடுத்த 10 நாள்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் பிரகாஷ். ஆனா ஜெயானந்தனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இப்படியே 3 மாசம் ஓடி போச்சு. செப்டம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு கேரளாவில் பிஜேபி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அங்க இருக்கிற பள்ளியக்கரா டோல் பிளாசா அப்படிங்கிற இடத்துல அந்த போராட்டம் நடந்துச்சு. டோல்கேட் கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டிச்சு நடந்த அந்த போராட்டத்துல ஏராளமான தொண்டர்கள் கலந்துகிட்டாங்க. அதனால எதுவும் அசம்பாவிதம் நடக்காம தவிர்க்கிறதுக்காக அந்த இடத்துல பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தாங்க போலீஸ். அந்த பக்கத்துல நெல்லாயி சந்திப்புன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு போலீஸ் ரோந்து வாகனம் மெதுவா போராட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த வாகனத்தில் இருந்த ஒரு போலீஸ்காரர், சார், அந்த ஆளை பார்த்தா ஜெயானந்தன் மாதிரி இருக்கு சார் அப்படின்னு தலைய குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து சொன்னாரு. என்னையா சொல்ற அப்படின்னு ஆர்வமா அந்த காவல்துறை அதிகாரி கேட்க, ரிப்பர் ஜெயானந்தன் சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு தடவை அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரர் சொன்ன திசையில ஒத்து பார்த்தாரா அந்த அதிகாரி. கொஞ்ச தூரத்துல ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடையில அந்த போலீஸ்காரர் குறிப்பிட்ட நபர் தன்னோட சைக்கிளை ரிப்பேர் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. உடனே வண்டியில இருந்து இறங்கின போலீஸ் அதிகாரி, சரி வாயா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் கடையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. பக்கத்துல போனதும் ஜெயானந்தன் ஜெயானந்தன் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாரு அந்த போலீஸ்காரர். ஆனா அங்க நின்னுட்டு இருந்த நபர் அத காதல வாங்கிக்கவே இல்லை. அப்புறம் பக்கத்துல போய் பேச ஆரம்பிச்சதும், ஜெயானந்தனா அப்படின்னா யாரு அப்படிங்கிற ரீதியில தான் பதில் வந்துச்சு. ஆனா அடுத்தடுத்து போலீஸ்காரங்க கேட்ட கிடுக்குப்பிடி கேள்விகளால ஜெயானந்தனால உண்மையை மறைக்க முடியல. 3 மாசமா தங்களை மொழிபிதுங்க வச்ச கைதிய அப்படியே கொத்தா தூக்கிட்டு பக்கத்துல இருந்த ஸ்டேஷனுக்கு போனாங்க போலீஸ்காரங்க. அங்க வச்சு விசாரிச்சப்போதான் பல அதிர்ச்சியூட்டுற உண்மைகள் வெளியில வந்துச்சு. ஜெயில இருந்து தப்பிச்சு போன ஜெயானந்தன் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிக்கவோ இல்ல தலைமறைவாகவோ இல்ல. 3 மாசமா மக்கள் மத்தியில தான் நடமாடிட்டு இருந்தேன்னு சொன்னப்போ ஷாக் ஆகி பார்த்தாங்க போலீஸ். அந்த 3 மாசமும் கட்சி கூட்டங்களுக்கு போறது, அங்க கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிடுறது, அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு நாளை ஓட்டுறதுன்னு ஜெயானந்தனோட வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருந்திருக்கு. கூட்டத்துல கலந்துக்கிறேன்னு வந்து நிக்கிற ஆளு ஒரு சீரியல் கில்லர்னு தெரியாமலேயே கட்சிக்காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. பக்கத்துல நின்னது ஒரு பயங்கரமான கொலைகாரன்னு தெரியாமலேயே பல 100 பேரு ஜெயானந்தன் கூட நின்னு கோஷம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வெளியில தெரிஞ்சப்ப அந்த கூட்டங்கள்ல கலந்துகிட்ட மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஜெயானந்தனோட ஜெயில் வாழ்க்கை ஆரம்பமாச்சு. ஆனா அந்த காலகட்டத்துல தான் ஜெயானந்தனோட வாழ்க்கையில பல திருப்பு முனைகள் நடந்துச்சு. அந்த சமயத்துல தான் அனூப் சுரேந்திரநாத் அப்படிங்கிறவரை ஜெயானந்தனை சந்திச்சு பேசினாரு.
டெல்லியில ப்ராஜெக்ட் 39A அப்படிங்கிற அமைப்பை நடத்திட்டு வர்றாரு அனூப். இந்த அமைப்பு எல்லாருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட செயல்பட்டு இருக்கு. ஜெயானந்தன் வாழ்க்கையில அனூப் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. ஜெயில இருக்கிற நேரத்துல புத்தகங்களை படிக்கிறது பயனுள்ளதா இருக்கும்னு அனூப் அறிவுறுத்தி இருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சமயத்துல சென்குமார் அப்படிங்கிறவரு புது ஜெயில் டிஜிபியா பதவிக்கு வந்தாரு. சிறை கைதிகள் புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்தாரு. புத்தகங்கள் ஜெயானந்தனோட வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை உருவாக்குச்சு. அந்த சமயத்துல ஒரு வழக்கு விசாரணைக்காக ஜெயானந்தனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க போலீஸ். அப்ப ஒரு இடத்துல கண்பார்வை இல்லாத ஒருத்தர் ஒரு பெண்மணியோட கையை பிடிச்சுக்கிட்டு நடந்து போன காட்சி ஜெயானந்தனோட மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. நமக்கு தான் மரண தண்டனை கொடுத்துட்டாங்களே, நம்ம கண்ணை அவருக்கு கொடுத்தா பார்வையில்லாத ஒருத்தருக்காவது உபயோகமா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு புத்தகங்கள் ஜெயானந்தன் மனசுல ஒரு பக்குவத்தை உண்டாக்குச்சு. அப்போதான் நாம ஒரு எழுத்தாளரா ஆனா என்ன அப்படின்னு ஒரு யோசனை ஜெயானந்தனுக்கு வந்துச்சு. அதிலிருந்து தான் சின்ன சின்னதா கதைகளை எழுதி பார்க்கறது ஜெயானந்தனோட ஒரு வழக்கமா மாறுச்சு. அதுக்கப்புறம்தான் ஜெயானந்தனுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பும் வந்துச்சு. ஏற்கனவே தேவகி கொலை வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை எதிர்த்து கேரள உயர் நீதிமன்றத்தில் ஜெயானந்தன் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. அந்த வழக்கை விசாரிச்ச உயர் நீதிமன்றம் 2016 ஜெயானந்தனோட மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்தி தீர்ப்பு வழங்குச்சு. மொத்தம் 5 கொலை வழக்குல அதுல 2 இரட்டை கொலை. ஆனா இதுல 3 வழக்குகள்ல இருந்து ஜெயானந்தனை விடுவிச்சுட்டாங்க. 2 வழக்குகள்ல ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 15 வருஷம் ஜெயில ஓடிப்போன நிலைமையில 2021 புதுசா ஒரு வழக்க ஜெயானந்தன் மேல போட்டாங்க. 2004 போனேக்கரா அப்படிங்கிற ஊர்ல நாணிக்குட்டி அம்மாள் அவங்களோட மருமகன் நாராயண ஐயர் 2 பேரும் கொலை செய்யப்பட்டாங்க. நாணிக்குட்டி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அவங்க வீட்டில இருந்து 40 சவரன் நகைகள் திருடப்பட்டிருந்துச்சு. இந்த சம்பவத்தை தான் செஞ்சதா சிறையில் இருந்த சக கைதிகள் கிட்ட ஜெயானந்தன் சொன்னதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சது. அந்த அடிப்படையில ஜெயானந்தனை கைது செஞ்சு விசாரிச்சாங்க. அப்போ ஜெயானந்தன் குற்றத்தை ஒத்துக்கிட்டதாகவும் அது சம்பந்தமா வாக்குமூலம் கொடுத்ததாகவும் போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு இளநீர் வியாபாரி மாதிரி அந்த பகுதியை நோட்டமிட்ட போது கொள்ளை அடிக்கிறதுக்கு தோதா ஒரு வீடு தென்பட்டிருக்கு. அந்த வீட்டுல கொள்ளை அடிக்கிறதுன்னு முடிவு பண்ண ஜெயானந்தன் திட்டமிட்டபடி இரவு நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணப்போ அந்த வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம ஜெயானந்தன் பக்கத்துல இருந்த வீட்டுக்குள்ள எட்டி குதிச்சப்போ அங்க நாராயண ஐயர் நின்னுகிட்டு இருந்திருக்காரு. ஒரு நிமிஷம்தான் நாராயண ஐயர் உயிரை விட்டுட்டாரு. அந்த சத்தம் கேட்டு வெளியில எட்டி பார்த்த நாணிக்குட்டி அம்மாளும் ஜெயானந்தனோட கொடூரமான தாக்குதல்ல உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் நாணிக்குட்டிய பலாத்காரம் பண்ணிட்டு அவங்க போட்டிருந்த நகைகளையும் வீட்டில் இருந்த நகைகளையும் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போனதா ஜெயானந்தன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா போலீஸ் தரப்புல சொன்னாங்க. 2023 மார்ச் 18 கேரள உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. கொலை குற்றவாளியா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ரிப்பர் ஜெயானந்தனுக்கு பரோல் கேட்டு தொடரப்பட்ட அந்த வழக்குல ஆஜரான வக்கீல் பேர் என்ன தெரியுமா? கீர்த்தி ஜெயானந்தன். 2006 ஜெயானந்தன் சிறையில் அடைக்கப்பட்டப்போ 11 வயசு சிறுமியா இருந்த கீர்த்தி படிச்சு வழக்கறிஞரா உயர்ந்து தன்னோட அப்பாவோட வழக்குல தானே ஆஜரானாங்க. கீர்த்திக்கு அப்ப திருமணம் நிச்சயமாகி இருந்துச்சு. அதனால தன்னோட கல்யாணத்துல அப்பா கலந்துக்கணும்னு நினைச்ச கீர்த்தி தானே மனு போட்டு வாதாடி 2 நாள் பரோல் வாங்கினாங்க. அத்தனை வருஷம் ஆயுள் தண்டனை கைதியா சிறையில இருந்த ஜெயானந்தன் தன் மகளோட கல்யாணத்துக்கு போய் வாழ்த்துட்டு திரும்பவும் சிறைக்கு போன சம்பவம் கேரளாவையே திரும்பி பார்க்க வச்சது. 15 வருஷ ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வழக்கு விசாரணை அப்படின்னு ஜெயானந்தனோட வாழ்க்கை மாறுச்சு. அப்போதான் 39A அமைப்பு பத்திரிகையாளரான நிதிஷை அணுகினாங்க. ஜெயானந்தனோட வழக்கு சம்பந்தமா ஒரு அறிக்கை தயாரிக்க முடியுமான்னு 39A அமைப்பு கேட்க நிதிஷ் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஜெயானந்தனை நேரடியா சந்திக்கணும்னு முடிவு பண்ணி அனுமதி கேட்டாரு. ஆனா தனியா சந்திச்சு பேசுறதுக்கான அனுமதி கிடைக்கல. கம்பி தடுப்புகளுக்கு இடையில உறவினர்கள் கைதிகளை சந்திக்கிற கூச்சல் மிகுந்த இடத்துல தான் ஜெயானந்தன் கிட்ட பேச முடிஞ்சது. அப்போ ஜெயானந்தன்,
இது எதையுமே நான் பண்ணல. கண்டுபிடிக்க முடியாத கேஸ் எல்லாத்தையும் போலீஸ் என் தலையில கட்டிட்டாங்க. என்ன டார்ச்சர் பண்ணதால தான் இதையெல்லாம் செஞ்சதா நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாமே போலீஸ் பொய்யா உருவாக்குனது. எனக்கு பணபலமோ அரசியல் பின்பலமோ இல்லாததால என்ன இதுல சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதை நிதிஷ் கேட்டுக்கிட்டாரு. ஜெயானந்தன் கேஸ்ல நிதிஷ் ஆச்சரியப்படுத்தின விஷயம் ஒன்று இருந்துச்சு. முதல்ல ஜெயானந்தன் மேல 5 வழக்குகள் இருந்துச்சு. அதுல 3 வழக்குகள்ல ஜெயானந்தனை விடுவிச்சுட்டாங்க. அந்த 3 வழக்குகளையும் போலீஸ் தரப்பு ஆதாரங்கள் சரியா இல்லாததால ஜெயானந்தன் விடுவிக்கப்பட்டது தெரிய வந்துச்சு. அதனால தண்டனை வழங்கப்பட்ட அந்த 2 வழக்குகளை மட்டும் ஒரு பத்திரிகையாளர் பார்வையில விசாரிச்சு பார்த்தா என்னன்னு அவருக்கு தோணுச்சு. முதல்ல எலிக்குட்டி கொலை வழக்க கையில எடுத்தாரு நிதிஷ். அந்த வழக்குல ஜெயானந்தனுக்கு எதிராக இருந்த ஒரே ஆதாரம் சம்பவ இடத்துல கிடைச்ச ஒரு கண்ணாடி துண்டுல ஜெயானந்தனோட கைரேகை இருந்ததுதான். ஆனா அந்த ஆதாரமும் விசாரணை அப்போ காணாம போயிருந்துச்சு. அதனால அந்த வழக்கில் ஜெயானந்தனுக்கு எதிராக ஒண்ணுமே இல்லைன்னு முடிவு பண்ணினாரு நிதிஷ். அடுத்ததா பாக்கி இருந்தது தேவகி கொலை வழக்கு தான். அந்த வழக்கு சம்பந்தமா அதுல பங்கெடுத்துக்கிட்ட விசாரணை அதிகாரிகள், சாட்சிகள் எல்லாரையும் சந்திச்சு பேசினாரு நிதிஷ். அதுல காவல்துறை அதிகாரிகள், ஃபாரன்சிக் அதிகாரிகள், மருத்துவர்கள் இவங்களை தவிர வெறும் 6 பேர் தான் ஜெயானந்தனுக்கு எதிரான சாட்சியமா இருந்தாங்க. அந்த 6 பேரையும் நிதிஷ் சந்திச்சு பேசினாரு. தேவகி கொலை நடந்த இடத்துல கிடைச்ச இரும்பு ராடு, டார்ச் லைட் போன்ற பொருட்கள் எல்லாம் அக்கம் பக்கம் பக்கத்துல இருந்து வீடுகள்ல இருந்து காணாம போனதுன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த இரும்பு ராடு தன்னோட வீட்டுல இருந்து திருடப்பட்டதுன்னு சொன்னவரு அது தன்னோடது தானான்னு உறுதிப்படுத்த முடியலைன்னு சொன்னாரு. அதே மாதிரி தேவகியோட ஃப்ரெண்ட் ஷியாமலா கோர்ட்ல ஆதாரமா காட்டப்பட்ட நகைகள் தேவகியோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸுக்கு ஆதரவா அந்த நகைகள் தேவகியோடது தான்னு சொல்லி ஒரு சிலர் தன்னை கட்டாயப்படுத்தினதாகவும் ஆனா தான் அதற்கு மறுத்திட்டதாகவும் ஷியாமலா சொன்னாங்க. இப்படி சாட்சியங்கள் எல்லாம் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்க ஜெயானந்தன் திருடன நகைகளை அடகு வச்சதா சொல்லப்பட்ட நிறுவனத்தை தேடி போனாரு நிதிஷ். அந்த கடை மொத்தமா மூடப்பட்டிருந்துச்சு. அந்த கடையோட உரிமையாளர் இறந்து போயிருந்தாரு. அந்த சூழ்நிலையில நகைக்கடை ரசீதுல கையெழுத்து போட்டிருந்த மேலாளரை தேடி கண்டுபிடிச்சாரு நிதிஷ். அவரும் ஜெயானந்தன் கடைக்கு வந்ததையோ நகைகளை அங்க அடகு வச்சதையோ தாம் பார்க்கலைன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம முதலாளி சொன்னதால தான் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னதாகவும் சொன்னாரு. உண்மையில பக்கத்து வீட்டுல டார்ச் திருடின ஆளு எப்படி இருப்பாருன்னு அவங்க அடையாளம் சொல்லியிருந்தாங்க. அந்த பகுதியில சின்ன சின்ன திருட்டுகள்ல ஈடுபட்டு வந்த தம்பி அப்படிங்கிறவர் தான் அந்த டார்ச்சை திருடினவர். அந்த தம்பிய தேவகி வழக்கு விசாரிச்ச போலீஸ்காரர் ஒருத்தர் சந்திச்சு பேசியிருக்காரு. தேவகி கொலையை யார் செஞ்சதுன்னு தம்பி கிட்ட அவர் கேட்டப்போ சகாதேவன் நிர்மலா கொலையை செஞ்ச ஜெயானந்தன் கிட்டதான் இதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சுதான் போலீஸ் ஜெயானந்தனை பிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த சகாதேவன் நிர்மலா கேஸ்லயே ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி கோர்ட் ஜெயானந்தனை விடுவிச்சிருச்சு. அதனால இதுவும் பொய் தான் அப்படின்னு நம்ப வேண்டியதா ஆயிடுச்சு. இப்படி ஜெயானந்தன் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளும் வழங்கப்பட்ட தண்டனைகளும் ஒரு பக்கம் இருக்க அந்த வழக்குகளையே கேள்விக்குறி ஆக்குச்சு நிதிஷோட அறிக்கை. இந்த சூழ்நிலையில தான் ஜெயில இருந்துகிட்டே ஜெயானந்தன் எழுதின புலரி விரியும் முன்பே அப்படிங்கிற நாவலை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. அப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்த நாராயண குரூப் சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டாரு. கீர்த்தியோட மாமனாரும் போலீஸ் அதிகாரியுமான ராஜகோபால் புத்தகத்தை வாங்கிக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில பேசின ஜெயானந்தன், பெத்தவங்களை விட்டுட்டு போற பிள்ளைங்க இருக்கிற இன்னைக்கு என்னோட வாழ்க்கையோட கடினமான காலகட்டத்துல என் கூட இருந்த மகள்களுக்கு நன்றின்னு சொன்னது அரங்கத்துல இருந்தவங்களை நெகிழ்ச்சி அடைய வச்சது. புத்தகத்தை வெளியிட்டு பேசின நாராயண குரூப், எல்லா புனிதர்களுக்கும் ஒரு இறந்த காலம் இருக்கு, எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஜெயானந்தன் பாவியா இல்ல அப்பாவியா? இந்த கேள்விக்கான பதில் மட்டும் இன்னும் கிடைக்கல. மீண்டும் வேறொரு உண்மை குற்றச்சம்பவத்தோட பின்னணிய முழுசா தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் கேளுங்க. செக்ஷன் 302. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print.
Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.